மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேர்ந்து பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நம்மளோட பேச அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு அன்பான தேர்ந்து பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரம் கேட்டிருப்போம், பிரசங்கங்களை கேட்டிருப்போம், நம்ம சொல்லி கூட நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் எல்லாம் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம தான் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்போம். நிறைய நேரம் நம்ம அப்படிதான் மிஸ்டேக் பண்ணுறோம். ஆனால் இன்னைக்கு இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நான் உன்னை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம் நீ யுத்தம் பண்ணி நீ ஜெயிப்பதற்காக அல்ல. நான் உன்னை சும்மா வைத்து கொண்டு, உன்னை அமைதியாக வைத்து கொண்டு, உனக்காக நான் செய்கிற காரியங்களை நீர் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து வைத்திருக்கிறேன். நிறைய நேரம் நம்ம யுத்தம் பண்ணி நம்ம பேரை பெருமையா மாத்துறதுக்காக நம்ம நிறைய நேரம் யுக்திகளை கையாளுவோம். ஆகையால் தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ யுத்தம் பண்ணி நீ ஜெயிச்சு உனக்கு பேர் வரும் அப்படிங்கிறதுக்காக நீ நிறைய காரியத்துல நீ செய்யற. ஆனா இன்னைக்கு நீ கொஞ்சம் யோசி, கொஞ்சம் நிதானமா உட்காரு, என்னுடைய சமூகத்திலே அமர்ந்துரு. யார் யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நம்ம கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்திருக்காம ஆங்காங்கே இருந்து கொண்டு அந்த காரியத்தை பேசிக்கொண்டு இந்த காரியத்தை பேசிக்கொண்டு அவங்க கிட்ட ஐடியா கேட்டுக்கிட்டு அவங்க சொல்றதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம்னா நிச்சயமா கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க பிரச்சனைக்காக அவங்க எல்லாம் வாதாடுவாங்க, சண்டை போடுவாங்க, கேட்க வைக்காத கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க, என்னெல்லாம் செய்யணுமோ அடிக்கணுமா அடிப்பாங்க, திட்டணுமா திட்டுவாங்க, கேள்வி கேட்கணுமா கேட்பாங்க, எல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து சொல்லுவாங்க, கர்த்தாவே நீங்க எனக்காக யுத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, நீ தூரப்போ, உனக்கு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. காரணம் என்னவென்றால், தேவன் செயல்படுவதற்கு நீங்கள் நேரம் கொடுக்கவில்லை. உங்களுடைய சொந்தமான முயற்சிகளையும் உங்க சொந்தமான யுக்திகளையும் நீங்கள் கையாண்டு நீங்கள் உங்க யுத்தங்களை நீங்கள் செய்துவிட்டு முடித்துவிட்டு தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அதை ஏறெடுப்பீர்கள். ஆனால் அந்த ஜெபத்தை நிச்சயமாக பலிக்காது. இன்றைக்கு நீங்கள் ஒன்று செய்யுங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் நீதியாய் நேர்மையாய் நடந்திருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் என்றால், நீங்கள் வாதாடாமல், நீங்கள் சண்டையிடாமல், நீங்கள் போராடாமல் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்னால இவங்களை பேசி ஜெயிக்க முடியாது, நான் இவங்கிட்ட போராடி மேற்கொள்ள முடியாது, என்னால இவங்களுக்கு புரிய வைக்க முடியாது, நான் சொல்லுவதை இவங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. ஆகையால் நான் ஒன்றை செய்கிறேன், இந்த யுத்தத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பாத்துக்கங்க ஆண்டவரே, எனக்கு இதை ஒண்ணுமே செய்ய முடியாது, இதை என்னால சமாளிக்க முடியாது, இதை என்னால மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி நீங்கள் தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து அவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்பீங்கன்னா அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நன்றாக கவனிங்க. நீங்க வாதாடி, நீங்க போராடி சண்டையிட்டு முடியாத காரியத்தை கர்த்தர் ஜெபத்தின் மூலமாக மிகவும் எளிதாக, மிகவும் அமைதலாக, மிகவும் தந்திரமாக தேவன் செயல்பட்டு அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தம் கர்த்தருடையது. ஜனங்கள் எப்படி சொல்றாங்க? எங்களை இப்படி நடுக்காட்டுல கொண்டு விட்டுட்டியே, பின்னாடி பார்வோன் இருக்கிறான், முன்னாடி செங்கல் இருக்குது, நாங்க என்ன பண்றது? இப்படிதான் நமக்கு பின்னாடி முன்னாடியும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். உங்களை சுத்திலும் நிறைய பிரச்சனை இருக்கலாம். நீங்க நிறைய பிரச்சனைக்கு நடுவுலையே போய்கிட்டு இருக்கலாம். வாழ்க்கை ஏண்டா வாழ்றோன்னு கூட நீங்க யோசித்து சாகலாம் போல இருக்குன்னு கூட நீங்க யோசிக்கலாம். இதெல்லாம் யோசனையெல்லாம் தூர வைத்து விட்டு ஒரு புது யோசனையை உங்கள் இதயத்தில் வைங்கள். நான் சும்மா இருப்பேன், கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்யும் பொழுது நான் சும்மா இருப்பேன். நீங்க வெயிட் பண்ணுங்க, கர்த்தருடைய காரியத்துக்காக வெயிட் பண்ணுங்க. அவர் செயல்படுவதற்கு நீங்க அவருக்கு டைம் கொடுங்க. நீங்க எல்லா டைம் எடுத்துட்டு நீங்க எல்லாமே செஞ்சுட்டு அவர்கிட்ட போகாதீங்க. நீங்க அவர்கிட்ட போகணும்னா நீங்க ஒன்றும் செய்யாம, ஆண்டவரே இந்த காரியத்தை நீங்க பொறுப்படுத்திக்கணும். உங்க படிப்பு விஷயமா, உங்க எதிர்காலமா, உங்க திருமண காரியமா, உங்க பிசினஸா,
உங்களுக்கு எதிரான காரியங்கள், சத்துருக்கள் ரொம்ப எழுப்பி நிற்கிறாங்களா, அவர்கள் எல்லாம் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நீங்க அமைதியா சந்தோஷமா இருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாருங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவருடைய கரத்திலிருந்து நீங்க அநேக ஜெயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களால முடியாததை கர்த்தர் செய்து முடிப்பாராங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.